2020ஆம் ஆண்டுக்குரிய பேப்பர்ல வந்து முதலாவது ஃபர்ஸ்ட் இருந்து 20க்கான ஆன்சர்கள். அப்ப அதுல வந்துட்டு முதலாவதுக்கானது இத மாதிரி இருக்கிறது எதுன்னு சொல்லி கேட்டிருந்தா, இந்த சைட்ல இல்ல, இந்த சைட்ல இது இல்ல. அப்ப இந்த விட வராது. அடுத்தது இதுவும் இருக்கு, இதுவும் இருக்கு. இந்த பூவ பார்த்தோம்னு சொன்னா, இங்க பூ வித்தியாசமா இருக்குது. ஆகவே சரியான விட முதலாவது விடையா இருக்கு. சரியா? சரியான விட முதலாவது. அடுத்தது வந்து 2வது. ஏ உள்ள உருவை பெறுவதற்காக பியில செய்ய வேண்டிய எண்ணிக்கை. என்ன மாற்றங்கள் செய்யணும்னு கேட்டீங்க. அப்ப இங்க இந்த இருக்கிறது, இங்க வந்து இல்ல. அப்ப முதலாவது மாற்றம். அடுத்தது இங்க கருப்படிக்கிறது, இங்க வந்து வெயிட் அடிக்குது. அப்ப இங்க ஒரு மாற்றம். இதுல நீட்டம் கூடுதலானது, இங்க நீட்டம் குறையும். அப்ப இங்க உண்டு. ஆகவே 1, 2, 3 3 மாற்றங்கள் இருக்குது. 3வது 2வது விடை. 3 மாற்றம் என்று 2வது விடை. ரைட். அடுத்தது 3, 4 என்ற இதுக்குள்ள வந்து சேர்ப்பதற்கு இந்த பாக்ஸுக்குள்ள இருக்கிறது யார சேர்க்கலாம் என்று பார்த்தா, இந்த மாதிரி வரக்குள்ள நீங்க கட்டாயம் யோசிக்க வேண்டியது ஊனுண்ணி, இந்த மாமிச உண்ணி, தாவர உண்ணி இதுகள் உண்டு. அடுத்தது காலுகள். சரியா? அடுத்தது இதுகள் 2யும் ஃபர்ஸ்ட்டுக்கு மெயினா யோசிக்கணும். அப்ப அப்படி பார்த்தோம்டா, இதுல கால நீங்க வச்சு யோசிச்சு பாருங்க. சரியா? அடுத்தது பாலூட்டி, முளையூட்டி இருக்குதானே, அதுகளையும் வச்சு யோசிக்கலாம். இப்ப இதுல நீங்க பார்த்தீங்கன்னா, இதுல கால் எல்லாம் 4 இருக்குது. அப்ப இதுக்கு 4 கால். ஆகவே குதிரை. இதுக்கு கால் இல்ல. இதுக்கு சிலந்திக்கு வந்து ஆ சிலந்தி 8 கால். அப்ப விட 3வது வரும். ரைட். இந்த இதுல வரக்குள்ள நரம்பு கருவி, தோட்கருவி, அடுத்தது காற்றுக்கருவி என்று சொல்லி இதுல இசைக்கருவிகள் வரக்குள்ள நம்ம யோசிக்கணும். அப்ப இதுல வந்து இது என்ன கருவின்னு சொன்னா தோட்கருவி. தோட்கருவியோட தோட்கருவி சேர்க்கிறதுக்கு முதலாவது வரும். இது காற்றுக்கருவி, இது நரம்பு கருவி. அப்ப அதுகளோட நம்ம சேர்க்கணும். ரைட். அடுத்தது இந்த உருவ சரியா பூர்த்தி செய்யறதுக்கு எது இணைக்கப்பட வேண்டும் அப்படி சொன்னா, இது இப்படியே வந்து இப்படி வந்து இப்படி. அப்ப இது சரியா பூரணப்படுத்தணும். அதாவது இங்க கொட்டான், இங்க வந்து நீட்டம். அப்படி இருக்கிறது 3வது விடை. ரைட். அடுத்தது இதுல 6 கட்டத்தில் உருக்களை பாருங்கள். இதுல வந்து எந்த ஒரு ஒன்றுபட சேர்க்கிறதுக்கு செய்யுங்க. அப்ப இந்த லேடி லேடி இங்கால சைட்ல வரணும். அப்ப லேடி இங்கால சைட்ல இருக்கிறா, இது இங்கால இருக்கிறா. இப்ப இது வந்து மாறி இருக்குது. அப்ப இது வராது. அடுத்தது அப்ப இதுலயும் என்ன பிரச்சனை என்று பார்த்தா, 2ம் அதே மாதிரி தானே இருக்கு என்று பார்த்தா, இங்க வந்திருக்கிறது இந்தா இருக்கிற மாதிரி இருக்கு. ஆனா இங்க ஒரு லிலி 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 மாதிரி கொஞ்சம் இப்படி 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 மாதிரி இருக்கு. ஆகவே முதலாவது வராது. இங்க 3வது தான் சரியானது இருக்கு. அடுத்தது இதுல 3 சந்தர்ப்பங்க ஒழுங்குமுறைப்படி காட்டுறது. லேசிக்காக வேண்டி தான் நார்மலா போயிட்டு இருக்கிறேன். சரியா? இதுல வந்து ஃபர்ஸ்ட்டுக்கு பென்சில் இருக்கும். அடுத்ததுக்கு சீவலிக்க குடுப்பீங்க. அது சீவினது அப்புறம் இப்படி இருக்கும். அப்ப இது முதலாவது வரும், இது 2வது வரும், இது 3வது வரும். அப்ப ஏசிபி ஏசிபி அப்ப 2வது விடை. அடுத்தது வெற்றிடத்துக்கு பொருத்தமான உருவை வறுமையாக கட்டப்படல. இதுக்கு வந்துட்டு என்ன இது வரும்னு கேட்டீங்க. அப்ப ஃபர்ஸ்ட்டுக்கு இங்க பாத்தீங்கன்னு சொன்னா, இதுல நிறந்திட்டப்பட்டதுல பாருங்க, இது இப்படியே வரும் கோடு. அடுத்தது இந்த கோடு வந்து நடு சென்ட்ரல் இப்படி வருது. அடுத்தது இப்படி வருது. சரியா? அதாவது இப்படி வந்து அது இப்படி க்ரோஸ் ஆயி திருப்பி இப்படி வருது. அடுத்தது இது வந்து இப்படி, அடுத்தது இப்படி, அடுத்தது இப்படி. அடுத்தது இப்படி வந்து, இது இப்படி வந்து, அடுத்தது எப்படி வரணும்டா, இப்படி நிலக்குத்துப்பாட்டுல வரணும். சரி. நிலக்குத்துப்பாட்டுல. அப்ப நிலக்குத்துப்பாட்டுல வர்றது இது 2ம் இருக்குது. அப்ப இது வராது. இந்த விட வராது. அப்ப இதுல ரைட். அப்ப அடுத்ததுக்கு கலர வச்சு பார்ப்போம். இங்கால சைட்ல கலர் பிளாக். இங்கால பிளாக், மேல பிளாக். இப்ப இதுக்கு வந்து இங்கால, இங்கால, இங்கால. இது கீழ் சைட்ல இங்கால சைட். அப்ப இது இங்கால சைட். அப்ப பிளாக் வந்து இங்கால சைட்ல வரணும். இங்கால இது மாறித்தானே இருக்குது. அப்ப இங்கால சைட்ல பிளாக் வரணும். அப்ப பிளாக் வாரது முதலாவது விடை. 8வதுக்கு முதலாவது விடை. ரைட். அடுத்தது இத பார்ப்போம். இதுல இங்க 12 இருக்குது. இங்க வந்து இந்த மூலைக்கு அடுத்த படத்துல இந்த மூலை. அப்ப அடுத்தது சிறிய கம்பிய பார்க்கிறேன். சிறிய கம்பிய பாருங்க. இது இங்க அடுத்ததுக்கு இவ்விடத்த இருக்குது.
இந்த அரைக்கிறதுக்கு இருக்குது, அடுத்ததுக்கு இவடத்தை, அடுத்ததுக்கு இவடத்தை வரணும். அப்ப இந்த மூலைக்கு வாரதுன்னு சொன்னா இது இருக்குது, இது இருக்குது. அப்ப இந்த விட இல்ல. இது இல்லாட்டி இது. அடுத்தது இந்த பெரிய முள்ள பாருங்க. பெரிய முள்ள பார்த்தா அடுத்த பிக்சர்ல எத்தனை தாண்டி வந்திருக்குது. அப்ப 1 2 3 4 5 6வது இடத்த வந்திருக்கு. சரியா? 1 2 3 4 5 6வது இடத்த. அப்ப அடுத்ததையும் நம்ம செக் பண்ணி பார்ப்போம். இப்ப 1 2 3 4 5 6வது இடத்த வந்திருக்கு இந்த படத்துல. அப்ப இதுல இருந்து நாம 6வது இடத்துல இது வருதுன்னு பார்ப்போம். 1 2 3 4 5 6. அப்ப இந்த இடத்துல வரணும். அப்ப இந்த இடத்துல வர்றது இதுதான் இருக்கு. ஆகவே 3வதுக்கு வரும். ரைட். அடுத்ததுக்கு இது 4 அட்டைகள் உள்ள ரோம இலக்கம் ஏறு வரிசைப்படுத்தினா எப்படி வரும்னு கேட்குறாங்க. ஏறு வரிசை இதுல ஏறு வரிசைப்படுத்துறேன்னு சொன்னா சிறியத்துல இருந்து பெருசுக்கு போகணும். அப்ப இது வந்துட்டு முதலாவது நம்பர். இது நமக்கு தெரியும். இது 6, இது வந்து 4, இது வந்து 9. இப்ப நம்ம இதை ஏறு வரிசைப்படுத்தினா எப்படி ஏறு வரிசைப்படுத்தலாம்? இது வந்து சின்னத்துல இருந்து. அப்ப இது முதலாவது வரணும். அடுத்தது இது 2வது வரணும். அடுத்தது இது 3வது வரணும். அடுத்தது இது வந்து 4வது வரணும். அப்படி வாரேன் என்று சொல்லி சொன்னா இந்த படம் முதலாவது எல்லாத்துக்கும் மிரிக்காண்டு பார்த்தா சரி, எல்லாத்துக்கும் மிரிக்குது. அடுத்தது முக்கோணம் வச்சு வரணும். முக்கோணம் வச்சு வர்றது இது மிரிக்குது, இது மிரிக்குது. இது இல்ல. அப்ப இது வராது. அப்ப இவங்க 2 பேர்ல இருக்கு. அடுத்தது 3வது சதுரம் வரணும். இதுக்கு 3வதுக்கு இது வந்திருக்கு. இது 3வது சதுரம் வந்திருக்கு. ஆகவே இந்த விட தான் சரி. அடுத்தது இந்த படத்துல தரப்பட்டுள்ள பொழுது வெறுமையாக உள்ள கட்டத்துக்கு பொருத்தமான விடை. அப்ப இதுக்கு பாத்தீங்கன்னு சொன்னா ஒவ்வொரு படத்திலையும் ஒவ்வொன்று வருது. இங்க செவ்வகம் முதலாவது இருக்கிறது. இங்க முக்கோணம், இங்க சதுரம். அப்ப இன்னும் வர வேண்டியது வட்டம். சரியா? அடுத்து இது முக்கோணம், அடுத்தது சதுரம், வட்டம். முக்கோணம் இருக்குது, சதுரம் இருக்குது, வட்டம் இருக்குது. செவ்வகம் தான் இல்ல. ரைட், செவ்வகம். ரைட். அடுத்தது இங்க சதுரம், 3வது படம். சதுரம், வட்டம், செவ்வகம் இருக்குது. முக்கோணி இல்ல. ரைட். அடுத்தது வட்டம், செவ்வகம், முக்கோணம். அது சதுரம் வரணும். அப்ப இப்படி வார படம் எது என்று சொல்லி சொன்னா இந்த உருவத்தோட ஃபர்ஸ்ட்டுக்கு வாரது என்னண்டா 2வது விட வருகுது. இங்க வந்து 2 செவ்வகம் வருது. இது வந்து இப்படி வரல. ஆகவே 2வது விட பொருத்தமான விட. அடுத்தது 966, 999, 39,765 ஆகிய எண்களை இடமிருந்து வலமாகவும் 389, 796 ஆகிய எண்களை மேலிருந்து கீழாகும். மேலிருந்து கீழண்டா இப்படி எழுதுகிறேன். இப்படியாகவும் கட்ட வலையமைப்பை நிரப்பினால் 4வது நிரல்ல. இதை சொல்ற நிரல் 1, இது 2வது நிரல், 3வது நிரல், 4வது நிரல்ல. இந்த நிரல்ல வாரது என்னன்னு கேட்காது. அப்ப நாம நிரப்புவோம். இதுல 5 பாக்ஸ் இருக்கிறதுக்காக வேண்டி இதுதான் கட்டாயம் நமக்கு இங்க எழுதலாம். ஏன் இங்க 5 பாக்ஸ் இருக்குதானே, 5 இலக்கம் இருக்கிறதுக்கான இங்க 5 பாக்ஸ். அப்ப இதுதான் வரும் 39,765. அடுத்தது 966, 999. இங்க மேலிருந்து கீழே இது எழுதட்டான்னு சொல்லிக்குது. அப்ப இது 3 இங்க 389, இங்க 8, இங்க 9. அடுத்தது 7 வந்திருக்குதா? அப்ப இது கீழே 7, 9, 6. இப்ப நான் இதையும் நிரப்பிட்டேன், இதையும் நிரப்பிட்டேன், இதையும் நிரப்பிட்டேன். மிச்சமா இருக்கிற 2 இருக்கு. அப்ப இங்க 9, இங்க 6. அப்ப இங்க 966 இருக்குது. அப்ப நடுவுக்கு 6. ரைட். இது 966 சொன்னா இது 9 இருக்குது. அப்ப இதுவும் 9, இதுவும் 9. ரைட். ஃபுல்லா ஃபில் பண்ணியாச்சு. இப்ப கேட்டிருக்கிறது 4வது நிரல்ல. இந்த நிரல்ல வாரது என்ன? 6, 9, 69. அப்ப விட 3வது. வார விட 3வது விட. ரைட். அடுத்தது கீழே 2 உருக்களும் ஊடுகட்டும் தாள் 1ல 2ல் வரையப்பட்டுள்ளன. இத 1க்கு மேல 1 வச்சா எப்படி வரும்? இதை தூக்கி இங்க வச்சா இந்த 2 கூடும். இந்த இருக்கிற இதுலயும் இதுலயும்.
அடுத்தது இந்த இதை நம்ம இதுக்கு மேல வச்சோம் சொன்னா இப்படி வந்து அடுத்தது இந்த கோடு இப்படி வந்து அடுத்தது இப்படி வரும். அடுத்த இந்த கோடு இப்படி இப்படி. அப்ப இதே மாதிரி இருக்கிற பிக்சர் எங்க இருக்குன்னு பார்த்தோம்னு சொன்னா இது இங்க வந்து இதுக்கு இந்த இருக்கிறதுக்கு இல்ல. அப்ப இந்த விட இல்ல. இது இருக்குது இது இருக்குது. அப்ப இதுல பார்த்தோம்டா இது வந்து கோடு இப்படி போயிருக்குது இப்படி போயிருக்குது. ஆனா இந்த கோடு இப்படி வரணும். அப்ப இது இங்க வந்துருக்கு. அப்ப 3வது விட தான் சரியான விட. 14வது 31 நாளுள்ள மாதம் ஒன்றில் 1ஆம் திகதி திங்கட்கிழமை ஆகும். 1ஆம் திகதி திங்கட்கிழமை ஆகும். அம்மாதத்தில் 31ஆம் தேதி என்ன கிழமை? 1ஆம் தேதி திங்கட்கிழமைன்னு சொல்லி சொன்னா இங்க பாருங்க எல்லாருக்கும் இது கொஞ்சம் லேசாகவும் இருக்கும், சிலாக்களுக்கு வந்து தெரியாம இருக்கலாம். இப்ப பாருங்க இதுல திங்கள் செவ்வாய் புதன் நீங்க கட்டாயம் போடுங்க. திங்கள் செவ்வாய் புதன் வியாழன் வெள்ளி என்று நீங்க திங்கள் செவ்வாய் புதன் வியாழன் வெள்ளி சனி ஞாயிறு போடுங்க. இதுல சொல்லப்படுது 1ஆம் திகதி திங்கட்கிழமையா. முதலாம் திகதி திங்கட்கிழமையா 31 நாட்கள் இருக்குது. அதுல மொத்த நாட்கள் எத்தனைண்டா 31. 1ஆம் திகதி திங்கட்கிழமையா அப்படின்னு சொல்லி சொன்னா 31ஆம் தேதி என்ன எல்லாருக்கும் பாடம் இருக்கும். என்ன 1 8 9 1 8 15 22 29 இதெல்லாம் திங்கட்கிழமை வரும். அந்த மாசத்துல வாரது 1 8 15 22 29. சில ஆட்களுக்கு இது தெரியான்னு சொன்னா ஒன்றுமில்ல, சாத்திரம் எல்லாம் ஒன்றுமில்ல. 1ஓட ஏழை கூட்டினா 8, 8ஓட ஏழை கூட்டினா 15, 15ஓட ஏழை கூட்டினா 22, 22ஓட ஏழை கூட்டினா 29, 1 8 15 22 29. 1ஆம் தேதி வாரதான் 29ஆம் தேதி வரும். அப்ப 29 மொத்தம் 31 நாளாம். அப்ப இது வந்து 30 நாள். 30ஆம் தேதி இது 31ஆம் தேதி. ஆகவே புதன்கிழமை வரப்போகுது விட. கடைசி நாள் என்ன வரும்டா புதன்கிழமை வரும். அப்ப 2வது விட. 15வது சேகர் அதிகாலை 6 மணி தொடக்கம் நண்பகல் 12 மணி வரைக்கும். அப்ப இத்தனை மணித்தியாலம் நீங்க எண்ணினீங்களா 7 8 9 10 11 12. அப்ப சேகர் வந்து யாரு இந்த இருக்கிற சேகர் 6 மணித்தியாலம் விளைஞ்சிருக்காரு. அடுத்தது பாலன் அதுல இருந்து இந்த 12 மணியில இருந்து மாலை 5 மணி வரைக்கும் 12ல இருந்தண்டா அப்ப 1 2 3 4 5. அப்ப பாலனுங்கிறவரை எத்தனை மணித்தியாலம் 5 மணித்தியாலம் விளங்கியிருக்காரு. சரி தயா அதுல இருந்து 5 மணில இருந்து அப்ப 5 மணில இருந்து 8 மணி வரைக்கும் 6 7 8. அப்ப தயாங்கிறவரு எத்தனை மணித்தியாலம் 3 மணித்தியாலம் விளங்கியிருக்காரு. இப்ப இவங்க வேலை செஞ்ச ஓர்டர் படி அப்ப இதுல என்ன தந்திரிக்காரு சொன்னா அந்த அந்த டைமை தந்திரிக்காரு. அப்ப இது சேகர் 4க்கு தந்திருக்கு 1 2 3 4. நான் சேகர் நம்ம போட்டு பார்த்தா 6 வரும். அப்ப 6 வர்றது 3வது விட 1 2 3 4 5 6. ரைட் பாலன் 5 1 2 3 4 5 தயா 3. அப்ப நம்ம போட்டு பார்த்தது 3வது விட வரும். 16வது உருவில் உள்ள முக்கோணிகளின் எண்ணிக்கை. அப்ப முக்கோணியை பார்த்தா இதுல 1 2 பெருசோட சேர்த்து 3. அதாவது இந்த முக்கோணிக்கு எத்தனை வருமாண்டா 3 வரும். இதுக்கு 3 மாதிரி இங்காலையும் 3, இதுக்கும் இது இந்த அரைக்கிறதுக்கும் 3. பெருசா ஒன்று இருக்குது ஆக பெருசு அதோட சேர்த்து 7. 3வது விட. ரைட் அடுத்தது இதுல இங்கு தரப்பட்டுள்ள 7 இலக்கங்களையும் ஏறு வரிசைக்கு ஒழுங்குபடுத்துவதற்காக எத்தனை இடங்களை நம்ம மாற்றணும், எத்தனை இடத்தை நம்ம மாற்றணும், ஏறு வரிசைப்படுத்தணுமா. இங்க 7 இருந்தா 1 இது 2 இது 3 இது 4 இது 5 இது 6 இது 7 எத்தனையே நம்ம மாத்தணும். அப்ப பாருங்க இங்க பாத்தீங்கன்னு சொன்னா இது 1 இருக்கிற இடத்த 1 இது சரி, இதுல மாத்த தேவையில்லை. அடுத்தது இதை மாத்தணும் 4 இருக்கிற இடத்த 4 இருக்கு. ரைட் 5 இருக்க வேண்டிய இடத்துல 5 இருக்கு. சரி அடுத்தது இது மாறும். அப்ப மாத்த வேண்டிய ஆக்கள் இடத்தை அங்கிருந்து இங்க இருந்து மாத்தி மாத்தி செய்யர்கள் 1 2 3 4 பேரை மாத்தணும். அப்ப விட 4 விட 2வது. ரைட் அடுத்தது 18வது இந்த உருவில வெறுமையாக உள்ள கட்டத்துக்கு பொருத்தமான எண்.
அப்ப இங்க பாத்தீங்கன்னா ஒன்றையும் ரெண்டையும் கூட்டினா 3 3 3 6. அதான் நடுவுக்கு போட்டிக்க. இதுல 3ஐயும் 3ஐயும் கூட்டினா 6 6 6 12 நடுவுக்கு போட்டிக்க. இதுல 4 3 7 ஒன்றுங்கிட்டு நடுவுக்கு போட்டி. அப்ப இது 3ஐயும் கூட்டினா 15 வரும். 19வது இதுக்கு ஆன்சரை பார்த்தோம்னு சொன்னா இந்த இருக்கிற ஒவ்வொன்றுடையும் நம்ம எழுதி இதுல வச்சு பார்க்கலாம். அப்ப இந்த இருக்கிறத பார்ப்போம். சரி, இந்த நடுவுக்கு வாரது. நடுவுக்கு வாரத்தை ரைட் இப்படி வைக்கலாம். ரைட் இப்படி வச்சோம்டா இந்த அரைக்கிற படத்தை இதை வச்சோம்டா இது இந்த அரைக்கிற படம். அடுத்து இது இந்த அரைக்கிற படம். இது வந்து இந்த அரைக்கிற படம். ஆகவே முதலாவது சரியா வருது. சரியா? முதலாவது சரியா வருது. ரெண்டாவது நம்ம தூக்கி வச்சோம்னு சொன்னா இதை தூக்கி நாம நடுவுக்கு வச்சோம்டா இது சரி. ஆனா இது இங்க வரும், இது இங்க வரக்குள்ள, இது வந்து இந்த இடத்த வரக்குள்ள எப்படி வரப்போகுதுன்னு சொன்னா இப்படித்தான் வரும். அப்ப இந்த படத்தை வெட்டை அரைக்கும் இந்த படத்தை வச்சா அப்ப இது வராது. இதை வச்சு பார்த்தோம்னு சொன்னா இதுவும் அதே மாதிரி பொருந்தாது. சரியா? இதை இப்ப நம்ம இங்க அரைக்கிறத வைப்போம், இதை தூக்கி இங்க அளத்த வைப்போம். இது வந்து இடையில வைக்கும் போனா இவடத்தை வந்துட்டு இப்படி ஒரு துண்டா இது நிற்கும். இந்த அரைக்கிற படம் வந்து இப்படி நிற்கும். அப்ப இவடத்தை வந்து வெட்டை அரைக்கும். ஆகவே இந்த படமும் வராது. செட் ஆகிறது முதலாவது. அடுத்தது இதுல நீங்க 1 தொடக்கம் 50 வரை எழுதக்குள்ள 0 எழுதப்படும் தடவை. அப்ப நீங்க எழுதி பார்க்கலாம். 0 1 எண்ணி எழுதி பார்ப்போம். இதுல 50 வரைக்கும் நாம எழுதணும். 0 1 0 2 0 3 0 4 0 5 0 6 0 7 0 8 0 9 10 அங்கால வந்து 20 30 40 50. இப்ப இதுல 0 எத்தனை தடவை வரும்? ஏண்டா 1 2 3 4 5 6 7 8 9 10 11 12 13 14 தடவை வருது. 14 தடவைகள். அப்ப விட 3வது விட